இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் மயங்கி கீழே விழுந்தப்போ என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்கீங்க. இப்படி எங்க வாழ்க்கையில நல்லது செஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தலாம் நான் இதெல்லாம் செய்யல. ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சேன். தட்ஸ் ஆல். தர்சாலா மாமா, இந்த ஃப்ராட் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா மாமா? இன்னும் இவன் தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி கூச்சராச்சல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். சகல பேரை சொல்றது கூட இவனுக்கு யோகியதை இல்ல மாமா. மாமா இவன் அட்டகாசம் தள்ளம் இல்ல மாமா. இவனை மாப்பிள்ள பழசெல்லாம் தெரிஞ்சா ரேவதி உயிருக்கு ஆபத்துக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் கோபத்தை அடக்கிட்டு பேசாம இருக்கேன். ஐயோ ஆமாட மாமா. நீங்க எனக்கு அத்தை பையன்னு சொன்னாங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எனக்கு மாமா பொண்ணுங்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? குட். ரேவதி, இங்கே பேசிக்கிட்டு இருக்காம கார்த்தியை அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டை சுத்தி காட்டு. சரிம்மா, வாங்க. யா. ஈஸ்வரி, நீ பண்ணது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா உனக்கு? ஊர்ல யாருமே செய்ய துணியாத மனசாட்சியே இல்லாத காரியத்தை பண்ணிருக்க. நீ எவனோ ஒருத்தர் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்திருக்க. பாவத்து பொண்ணு பழசெல்லாம் மறந்து போன காரணத்தினால நீ சொன்னதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மனச பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க தங்கச்சி பையனோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு ஏமாத்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றோன்னு என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்படி நீங்க நினைச்சிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட உண்மையை சொல்லிருப்பீங்களே. அது நம்ம ரேவதியோட நல்லதுக்காக பண்ண. இப்ப நான் செய்யறதும் ரேவதியோட நல்லதுக்காக தான். நீ செய்யறது நல்லதா கெட்டதான்னு உன் மனசாட்சியை கேட்டு பாரு, அது சொல்லும். பாவம் அந்த பொண்ணு பழசையெல்லாம் மறந்துட்டு இருக்கா. அவளை ஏமாத்த பாக்குறியே. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. ஒன்ன தவிர நினைச்சு பார்க்கவே அருவருப்பார்.